வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூழட்டும். எல்லாம் நம்ம எதிர்பார்த்தபடியே நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சோழ நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்படுறது ரொம்ப நல்லது. என்ன நடந்தாலும் யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. இடும்பன்காரி ரொம்ப முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வாச்சுது அப்படின்னு கேட்கிறாரு ரவிதாசன். சபை கூடிய போது யாரும் அருகில் வராதபடி பார்த்துக்கொள்ள சொல்றதுக்கு என்ன காவலுக்கு வச்சிருந்தாங்க. என்னுடைய காதுகளையும் நான் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். அப்படி உபயோகப்படுத்தினதுல வேற ஏதாச்சும் தெரிஞ்சது அந்த நள்ளிரவு கூட்டத்துல நடந்ததை எல்லாம் கோட்டை மதில் சுவரில் இருந்துகிட்டு மேல இருந்து ஒருத்தன் கவனிச்சிட்டு இருந்தான். ஆஹா, அவன் யாரு? முன்குடுமி வச்ச ஒரு வைஷ்ணவன். அவன் தானா? அவனை என்ன செஞ்சீங்க? சம்பூரையர்கிட்ட பிடிச்சு கொடுக்கலையா? இல்ல ஒருவேளை அவன் நம்மவளா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நீங்க அனுப்பி வச்சீங்களோன்னு நினைச்சிட்டேன். பெரிய பெசகு செஞ்சிட்டீங்க. அவன் நம்மவன் இல்ல, கட்டையா குட்டையா இருப்பான். சண்டைக்காரன், பேரு திருமலையப்பன் ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு சொல்லிக்குவான். அவனே நான் செஞ்ச பெசக நானே இன்னைக்கு மத்தியானம் உணர்ந்துட்டேன். அவன் நம்ம ஆள் இல்லைங்கிறது தெரிஞ்சுது. எப்படி அறிஞ்சீங்க? நேற்று இரவு கந்தன்மாரனுடைய நண்பன் ஒருத்தனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சது. காலையில சின்ன எஜமான் தன்னுடைய சிநேகிதரை கொண்டு போய் விடுறதுக்கு கொள்ளிடக்கரை வரைக்கும் அவர் வரப்போறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் முன்னால அடிக்கடி போய் நான் நின்னேன். ஓகே, பாய்.